குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் ரிஷராசி சகோதர சகோதரிகளே, நாம் உங்கள் அனைவருக்கும் கண்ணமன் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் புடாசி மாத பலன் என்னென்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது. ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கொண்டே வாருங்கள். இந்த மாதம் புரட்டாசி மாதம்னாவது ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான மாதம், அதாவது பெருமாளுக்கு உகந்த மாதம், புண்ணிய மாதம். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் நாம் இந்த மாதம் பூரா பெருமாளை வழிபட்டு சனிக்கிழமை விரதம் இருந்து அவரை நாமத்தை சொல்லி வழிபடுவது மூலம் நிறைய நமக்கு பாக்கியமும் புண்ணியமும் பல தடைகளும் கஷ்டங்கள் விலகும் என்பதாலே இந்த மாதம் பூராவே பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதால் பெருமாளை வழிபட வேண்டிய ஒரு ஆன்மீக மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. இந்த ஆன்மீக மாதத்தில் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது, விடியற்காலையில் எழுந்து வீட்டில் தர்ம முதட்டம் விளக்கேற்றுவது இந்த மாதம் வரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன வரவை கொடுக்கும். அதனால் நீங்கள் பெண்கள் முக்கியமாக இதை கடைபிடிப்பது சிறப்பு. இந்த மாதம் உங்கள் லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4 15 நாளும், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு ஒரு 15 நாளும் பாதி பிறகு வருவதனால் உங்களுக்கு தனவரவு இருந்து கொண்டே இருக்கும். தனத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை, பொருளாதார உயரம், குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும், கணவன் மனை ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருகும். அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, ஈகோ பிரச்சனை இல்லாமல் கணவனுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அதேபோல் மனைவிக்கும் ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த மாமனார் பேசலை கணவர் பேசலை அப்படின்ற ஒரு மனஸ்தாபம்லாம் விலகி பெண்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய மாதமாகும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஆன்மீக மாதம் என்றால் வீட்டில் சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள கொஞ்சம் வேலை அதிகமான மாதமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய தடை இல்லாமல் செல்வம் வரும், அனுகூலமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப பெண்கள் ஒரு நகை வாங்குகிற யோகம், குடும்பத்தில் சிறு சேமிப்பு உயரும் யோகம் எல்லாம் இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கொடுத்து வைத்த மாதமாகவே எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான் அமைந்திருப்பது தனவரவு கண்டிப்பாக தடையில்லாமல் வரும். திடீர் செலவும் வரும், இருந்தாலும் சமாளிக்கிற திறமையை உங்களுக்கு கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுடைய அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த பசங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் என்னம்மா பசங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈகோ பிரச்சனை மாதிரி கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் வந்து போகும்போது சரியாகிடும். விட்டு கொடுங்க, அவ்வளோதான். பசங்க தானே, விட்டு கொடுத்து நைஸாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கிங்க. அவங்க முறையிலே போயிடுங்க. அது போல் தான் நல்லது. இல்லைனாக்கா எதிர்த்து நின்னா அவங்க நீயா நானா நிற்பாங்க பசங்க. இந்த மாதம் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசி 4 கேது இருப்பது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். அதனால் வந்து சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக எதுவும் முயற்சி எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. வீட்டு வேலை நடக்குதான் அப்படியே நடந்துட்டு போதும். புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது எதுவும் செய்யாதீங்க. ஏற்கனவே நடந்துக்கிற வேலையை அப்படியே வேலை நடத்தி முடியுங்க. புதுசாக வந்து புதிய ஒரு நட்பு வட்டாரம் தெரிகிறது. ஆனால் பின்னாடி புதுசாக ஒரு நட்பு வந்து சேரும். அதனால் ஒரு பாதிப்பானது தான், லாபம் கிடையாது. அதனால் நீங்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தில் அனுபவிச்சுக்கோங்க. நல்லவங்க யார் கட்டங்க யார் நல்லா கண்டுபிடிச்சி வச்சுங்கிறீங்க. புதுசாக சேர நட்பு வட்டாரத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுவது உங்களுக்கு சிறப்பு. 5 உங்களுக்கு அந்த மாதம் சூரியன் புதன் சுக்கிரன் நினைவு இந்த மாதத்தில் 5 இருப்பது. பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாம். பிள்ளைகளை எங்கே நீங்கள் படிக்க வைக்கலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த பாகப்பிரிவினை ஏதாவது செய்ய வேண்டியது அதை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் அதனாலே பிரச்சனை வந்துட்டு இருக்கும். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவு பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தாத்தா பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து இருக்குதா பாருங்கள் ஐயா. அதே நீங்கள் நல்லபடியாக இருக்கும். எல்லாரும் பாகப்பிரிவினை கரெக்டாக அவங்கவுங்களுக்கு எல்லோரும் பிரித்து கொடுத்துட்டு சிக்கல் இல்லாமல் நீங்கள் ஒதுங்கிடுங்க. இந்த மாதத்துக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. தந்தையாலும் நண்பர்களாலும் தாய்மாமாலும் ஒரு பிரச்சனைலாம் வந்து போகும். எல்லாம் சரி பண்ணிக்கலாம். மனம் உண்டால் மார்க்கம் உண்டான மாதிரி நீங்கள் சரி பண்ணிங்க. உங்களெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு
6ல் வந்து செவ்வாய் புதன் இணைவு பாதி பிறகு இருப்பதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும் போகும். ஒரு சிலர் மட்டும் பெரிய பாதிப்பு கூட உடம்பு வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம், கவனமாக இருப்பது சிறந்தது. நண்பர்களாலும் ஒரு சில பாதிப்பு காட்டுது, தாய்மாமரும் பாதிப்பு காட்டுது. கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்து கவனிங்க. புதுசாக கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனையே அப்படியே கொடுத்துட்டு வாங்க, புரியுதுங்களா? புதுசாக கடன் வாங்காதீங்க. எதிரிங்களும் சரி, மேலும் மேலும் எதிரி தான் உருவாரான தவிர எதிரி குறைஞ்ச பாடு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஊர் விட்டு ஓடி போடலாமான்லாம் இருக்கும். பொறுமை கடலினும் பெரியது. எங்கே போனாலும் அங்கே ஒரு எதிரி உருவாகிடும். அதனால் பொறுமை கடலினும் பெரியது. அங்கேயே இருங்க. காலப்போக்கில் மேடு பள்ளம் வருவது போல் எதிரிகளும் தானாக அடங்கி விடுவார்கள், அவர்கள் தவறை உணர்ந்து. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை, சூழ்நிலையும், பண கஷ்டத்தையும், எதிர்த்தலையும் நினச்சி வருத்தப்பட வேண்டும். போக போக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. அதனால் வந்து நம்பிக்கையோடு, துணிவோடு செயலுங்கள். நல்ல வழியை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு பாதிப்பும் வராது. உங்கள் ராசிக்கு 10லிருந்து ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் வந்து தொழிலால் ஏற்பட்ட தொழிலால் பெரிய அளவு பாதிப்பு வராது. தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், நிறுவனத்துக்கு வேண்டிய ஆட்களை எடுக்கலாம். தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். சட்ட சிக்கல்லாம் தீர வாய்ப்பு இருக்கிறது. தொழிலுக்கு சட்ட சிக்கல், தொழிலாளர்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி சிறப்பாக இருக்கப் போகிறது. தொழில் வருமானம் பல மடங்கு உயரப் போகிறது. 1 லட்சம்னா 2 லட்சம், 1 கோடினா 2 கோடி, 1 கோடினா பல கோடி. அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையிலாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அனைத்து துறையினருக்கும் சீரும் சிறப்பாக இருக்கிறது. வருமானம் பெரியது. அதுவும் கேமராமேன்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யூடியூப் வச்சுக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த புரட்டாசி மாதம் இந்த அதாவது இந்த ஒரு புண்ணியமான புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறைய விதமான 4வது விதத்தில் புண்ணியங்களை தான் வழங்கப் போகிறது. அதனால் வந்து நல்லது தான் நடக்கப் போகிறது. சரிங்களா? வருத்தப்பட வேண்டாம். ராசிக்கு 11ல் சனி வக்ரத்தில் இருக்கிறார். வக்ர சனி என்பது லாபத்தை பல மடங்கு உயர்த்தி தான் கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களால ஆதாயம், அவங்களால இந்த சட்ட சிக்கல்லாம் தீரப்போகிறது. வயதானவர்களால் ஆதாயம், வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சிங்க, அதுவே போதும். உங்களுக்கு கோவில் குளம்னு ஓடிட்டு கிடக்கவே வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனித்தாலே உங்களுக்கு சிறப்பு தான். அப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பெரியவங்களை குடும்பம்னா கவனிங்க. அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் பெருமாளை நம்பி இந்த மாதம் பெருமாள் கோயிலுக்கு அந்த மாதம் தான் பெருமாளுடைய வழிபட்டு பரீட்சை எழுதுங்க, பாஸ் ஆவீங்க, வேலைக்கு போவீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10 கூடிய தசாபுத்தி நடக்கும்னா நீங்கள் அரசு வேலை கண்டிப்பாக போவீங்க. திருமணத்துக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 7க்கும் 5 கூடிய தசாபுத்தி நடக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். காதல் செய்பவர்களுக்கும் 5 கூடிய தசாபுத்தி நடக்குமானால் காதல் சக்ஸஸ், திருமண வாழ்க்கையில் போய் முடியும். ஆகவே வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்துங்கள். இது வந்து ஒரு கோச்சார பலனை ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கணும் நடக்காது. என்ன ஏன் நீங்கள் நல்லபடி தான் சொல்கிறீங்க, எதுவும் நடக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். கோச்சார பலன் 100க்கு ஒரு 10 பேர் தான் நான் சொல்கிறது செட் ஆகும். இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் தான் பார்க்க வேண்டும். ஆகவே அனைவரும் குலதெய்வம் கோவில் சென்று ஒரு முறை வழிபட்டு வாருங்கள், இல்லை திருப்பதி சென்று வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.